ஆண்டவர்கிட்ட கேளுங்க 3 காரியம். நம்பர் 1, முதலாவது, ஆண்டவரே என்னை மட்டம் தட்டும் போது உங்கள்கிட்ட நான் ஓடுவேன். நம்பர் 2, ரெண்டாவது, என்னை மட்டம் தட்டும் போது ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்கிறத நான் அவங்க முன்னாடி விசுவாசிப்பேன். நம்பர் 3, மூணாவது, அவங்க என்ன மட்டம் தட்டினாலும் நான் செய்ய வேண்டியதை பெஸ்ட்டாக தான் ஆண்டவரை பண்ணுவேன். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா கர்த்தருடைய பிள்ளையே? ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உன் தலையை உயர்த்துவார். யார் குறைவாய் பேசினார்களோ அவர்களே ஒரு நாள் நம்மை பெருமையாய் பேசுகிற நாள் வரும். யார் உங்களை இந்த மனுஷன் நல்லா இல்லை, இவன் போனா பரவாயில்ல, இவனை எடுத்து போட்டா பரவாயில்லன்னு சொன்னாங்களோ, நான் நம்புறேன் அந்த 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 மாதிரி சொன்ன மனிதன் உங்களை தேடுகிற ஒரு நாள் வரும். உங்களை தேடுகிற ஒரு நாள் வரும். அவங்க வாழ்க்கையில் உங்களை ரொம்ப மிஸ் பண்ற ஒரு நாள் வரும். சத்தமா ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடக்கணும்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க, ஏசப்பா. இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருந்தாலும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ராஜாவே இன்றைக்கு ஊழியக்காரர் பேசினது எனக்காகத்தான். என் பிள்ளைய ரொம்ப மட்டம் தட்டுறாங்கப்பா, என் பொண்ணை ரொம்ப மட்டம் தட்டுறாங்கப்பா, வேலை ஸ்தலத்துல ரொம்ப குறைவா பேசுறாங்க, சொந்தங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப அவமானப்படுத்தப்படுறேன், அழகில்லைன்னு ஒருத்தங்க சொல்றாங்க, என்ன இன்னும் அப்படின்னு சொல்றாங்க, என்ன எவ்வளவு குறைவா பேசுறாங்கப்பா, என்னை எவ்வளவு மட்டமா பேச முடியுமோ அவ்வளவு மட்டமா பேசுறாங்க. இல்ல, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு அந்த மனிதர்களுக்கு எங்களை காப்பாற்றும் என்று சத்தமாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் உங்களுக்காகவே அதை செய்வார். கர்த்தருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. சொல்லுங்க, அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தோட நன்றி ஆண்டவரே, எங்களை நீதிமான் ஆக்கிறவர் நீர்தானே ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் நீர்தானே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர், எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர், எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர். 100க்கு 100 நான் உங்களை தான் நம்புவேன் ஆண்டவரே. 100% நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். சத்தமாய் சொல்லுங்கள், உம்முடைய கரத்தினாலே ஆகும். என்னை மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும். என் பிள்ளையை மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஓ ஹல்லேலூயா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. கரங்களை தட்டி பாடி, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. உம்மை அல்லாமல் உம்மை அல்லாம் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன்.
எனக்கு செய்யுங்கப்பா. இயேசுவே அற்புதங்கள் எனக்கு. கரங்களை மேல தட்டி கொண்டே உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் சொல்லிக்கொண்டே ஓ உம்மைத்தான் ஓ நான் நம்பி இருக்கேன் சொல்லிட்டேன். கைகளை தட்டி கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றட்டும். அந்த சாப கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகள், அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி உன் தலையை கர்த்தர் நிமிர பண்ணட்டும். உங்களை வெற்றி சிறக்க பண்ணட்டும். உங்க குடும்பத்தை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணட்டும். பாடிக்கொண்டே ஓ நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உன் நம்பிக்கையே ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு. தகப்பனே எங்களை மட்டம் தட்டுகிற, எங்களை ரொம்ப குறைவாய் பேசுகிற ஜனங்களுக்கு முன்பா எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர், எங்க பிள்ளைகளை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி எவ்வளவு மட்டமா பேசுறாங்க, எவ்வளவு குறைவா பேசுறாங்க, எவ்வளவு குறைவா சாபம்ன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்கல்லப்பா. ஆனா நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன், இல்ல ராஜா நீங்க எவ்வளவு பெரிய தெய்வம். நீ ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு உலகத்துல பைத்தியங்களை தெரிந்து கொண்ட பரம பிதா நீர். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். என் பிள்ளைகளோட இருக்கணும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்க இருக்கணும்பா. அவங்கள தலை நிமிர பண்ணணும். அவங்க தலை நிமிர பண்ணணும். சோத்திரம் சோத்திரம். இந்த ஜெபம் வீணா போகாது. ஓ ஜெபம் வீணா போகாது. எந்த இடத்திலிருந்தெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும்பா. எங்க பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை நினையாதிரும், பாவங்களை எண்ணாதிரும். இந்த ஊழியத்துல என் கூட உறுதுணையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.